இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்களில் வந்து சட்டம் 3. அது என்னென்னா, புத்திக்கு மந்தமும் தமோகுணமும் சடத்திற்கு பல நோய்களையும் உண்டாக்கி தீர்க்கிறதான பிணங்களை, அதாவது ஆடு, கோழி, மீன் முதலியவற்றினுடையவும் மற்றும் ஜீவன் நசிந்துள்ளதும் ஜீவன் நசிப்பித்துள்ளதுமான பிணங்களையும் கருவடக்கி ஜீவோற்பத்தியாக இருக்கிற முட்டைகளையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஒரு ரூலாக வச்சுருக்கிறார். ஏன் வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு விஷமாக அதுதான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் அது விஷமாக சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் செத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அவங்கள குழி தோண்டி புதைக்கவோ எரிக்கவோ செய்கிறோம். அப்போ நம்ம கூட வச்சுக்கிறது கிடையாது. அது கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து நீர் ஒழுக ஆரம்பிச்சிடும், துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து கிருமிகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஒரு சாவு வீடு இருக்குது அப்படின்னா, அங்கே தீட்டுன்னு சொல்லி அங்கே யாரும் போய் சாப்பிடக்கூட மாட்டாங்க. எல்லாருமே அந்த சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். தீட்டுன்னா அசுத்தம்னு அர்த்தம். அங்கே சுத்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே கிருமிகள் இருக்கும், அங்கே வந்து பிரச்சனைங்க இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான். அப்போ வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருப்பாங்க. இன்றைக்கெலாம் அது எதுவுமே கிடையாது. சும்மா அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தாலே வீட்டில் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்தளவுக்கு அந்த அந்த அசுத்தத்தை அவ்வளோ தூரம் அது தீட்டுங்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்ருக்கிற ஜனங்கள், அந்த அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பிணத்துக்கு காமிக்கிற ஒரு ஒரு சுத்தம் அசுத்தம் இந்த சடங்குகளை பார்க்குறவங்க, ஆனால் வீட்டில் ஒரு கோழியை கட் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் உட்காந்து சமைப்பாங்க. மனிதனுடைய ஜடத்துக்கும் கோழியினுடைய ஜடத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நாமளும் மிருகங்கள் தான். ஏன்னா நம்மளையும் அப்பா என்ன சொல்கிறாரு, நாம் மனிதர் அல்ல, நாம் இருகால் மிருகங்களாகும்னு. சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்மளை ஒரு பாலூட்டி இனம்னு சொல்லுது. எப்படி யானை பாலூட்டி இனமாக இருக்கும், அந்த மாதிரி யானை, கன்று, அதாவது இந்த மாடு, குதிரை இதெல்லாம் எப்படி பாலூட்டி இனமாக இருக்கோ, அந்த மாதிரி நம்மளும் ஒரு பாலூட்டி இனம் தான் சயின்ஸ் சொல்லுது. அப்படி எந்த வகையில் பார்த்தாலும் நம்மளும் மிருகம் தான். அப்போ மிருகமாக இருக்கிற நமக்கு ஒரு நியதியும் மற்ற உயிரினங்களுக்கு இன்னொரு நியதியும் வச்சு இங்கே பார்த்துட்ருக்குறோம். நம்மளுடைய பிணத்தை வந்து அசுத்தம்னு சொல்லி தள்ளி வைக்கிற நாம் ஒரு ஆடையோ மாட்டையோ ஒரு மீனையோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சமைச்சு அதை வயிறு நிறைய சாப்பிடவும் செய்கிறோம். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அதெல்லாம் வந்து சத்து நிறைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து நமக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பான்மை வந்துடுச்சு. நம்மளுடைய பிணங்களை அதை அசுத்தம்னு சொல்லி தவிர்க்கிறதுக்கான மனநிலைமை உண்டாயிருக்கு. நீங்கள் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, ஜீவன் இல்லை அப்படின்னா அது பிணம் தான். அது அடுத்த நொடி அது விஷமாக தான் மாறும். அந்த விஷத்துக்கு வேறு எந்த ஒரு இது கம்மியான விஷம், ஜாஸ்தியான விஷம்னு எதுவுமே கிடையாது. உடனே அதில் என்ன ஆகும், அந்த நீர் ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த நீர்லேருந்து புழுத்து போய் அந்த புழுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த புழுக்கள் வந்து அந்த பிணத்தை தின்னு அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அந்த பிணத்தை திங்கிறதுக்கு தான் அங்கே புழுக்களே வந்து உற்பத்தி ஆகுது. அந்த பிணம் எங்கிருந்து அதாவது அந்த புழுக்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, அந்த உடம்புல இருக்கிற நீர், அது வந்து விஷமாக இருக்கக்கூடிய ஒரு நீர். அது நம்ம உடம்பு வந்து 2 விஷயம், நம்ம ஒரு பொருள் உற்பத்தி ஆகும்னா அங்கே 2 வேணும். பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதா இருந்தாலும் அதில் அமிர்தமும் விஷமும் 2மே இருக்கும். நல்லது கெட்டது 2மே இருக்கும். அப்படி அமிர்தமாக இருக்கிற ஒரு பொருளும் விஷமாக இருக்கக்கூடிய பொருளும் 2 சேர்ந்து தான் இந்த ஜடம் உற்பத்தி ஆகிருக்கு. இந்த நம்மளுடைய ஜடம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவிகளுடைய ஜடமும் அப்படி தான். அதில் அமிர்தமும் இருக்கும், விஷமும் இருக்கும். அதில் அமிர்தமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவன் தான். அது அமிர்தமாக இருக்குது. அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த விஷத்துக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அந்த விஷம் வேலை செய்யாது. அது தன்னுடைய உடம்பை அதாவது புழுக்க செய்யக்கூடிய புழுக்களை அது உற்பத்தி பண்ணாது. அதில் அமிர்தம் இருக்கிற வரைக்கும் அந்த வேலை நடக்கவே நடக்காது. அந்த ப்ராசஸ் பெண்டிங்கில் தான் இருக்கும். அமிர்தம் என்றைக்கு நம்ம உடம்பை விட்டு போகுதோ அப்போ வெறும் விஷம் மட்டுமே அந்த உடம்புல இருக்கும் பொழுது அந்த புழுக்கள் அங்கே உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அப்படி எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அங்கே ஜீவன் போயிடுச்சு, அது எந்த வகையில் வேணாலும் போயிட்டு போட்டோம். அது தானாக நோய் வந்து செத்துட்டு போட்டோம், இல்லை நம்மளே வந்து ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காக வெட்டி கூட எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் எப்படி செஞ்சாலும் எந்த வகையில் வந்து அந்த உயிர் போனாலும் அங்கே அமிர்தம் போயிடுச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் அங்கே என்ன ஆகும்னா அது விஷமாக தான் உடம்புல ஃபுல்லாக மாறி இருக்கும். நம்ம நல்ல ஒரு ரத்த புஷ்டி உள்ள ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுண்டுனா கூட அந்த ரெட் கலர் வந்து அவருடைய கையில் தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரத்த புஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் கழித்து அவருடைய கையையோ காலையோ நீங்கள் அறுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரத்தம் வராது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும்
அவ்வளோ ஒரு சுண்டுனா கூட ரத்தம் தெரிகிற அளவுக்கு, நமக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு ரத்தம் இருக்கிற ஒரு புஷ்டியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்தில் அங்கே ரத்தம் இல்லாமல் போயிடும். அறுத்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் வரும் அப்படின்னு சாமி சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தான் அது ஏன் வந்து தண்ணியாக மாறுச்சுன்னு தெரியும். அங்கே உண்மையாகவே அங்கே ரத்தம்னு ஒன்று இந்த உடம்புல இல்லை, ஆனால் அது ரத்தமாக நமக்கு ஒரு பிரதிபலிப்பு மூலமாக தெரிய வருது. எப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்கிறாரு. இந்த மழை காலத்தில் மேகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீர்த்துளிகள்லாம் இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து சூரியன் அங்கே இருக்கும் பொழுது இந்த சூரியனுடைய கிரகணங்கள் அந்த நீர்க்குமிழியில் பட்டு பிரதிபலித்து ஒரு மலைவில், அதாவது வானவில் வந்து தோன்றும். அந்த 7 நிறங்களில் ஒரு வானவில் தோன்றும். அந்த தோற்றம் எதனால் உண்டாச்சுன்னா, அந்த சூரியனுடைய கிரகணங்கள் மலை மேகங்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துளிகளில் பட்டு அதுலேருந்து பிரதிபலித்ததாகும் அந்த மலைவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 வர்ணங்கள், அந்த வானவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிரதிபலிக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய மேக நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர், நம்ம உடம்புலையும் அதே மேகம் மாதிரி ஒரு நீர் இருக்குது. அந்த நீரில் இந்த ஆத்ம சூரியன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் அதனுடைய பிரதிபலிப்பில் அந்த தண்ணி வந்து சிகப்பு நிறமாக தெரியுது. அந்த ஆத்ம சூரியன் என்னைக்கு போகுதோ அப்போ அங்கே சிகப்பு நிறம்ங்கிற பிரதிபலிப்பு தெரியறது கிடையாது. அது வெறும் தண்ணியாக மட்டுமே தெரியுது. அதனால தான் அவன் உயிரோடு இருக்கும்போது அறுக்கும்போது சிகப்பு கலராக வந்த தண்ணி அவன் செத்ததுக்கப்புறம் வெறும் தண்ணியாக வருது, அந்த சிகப்பு இல்லாமல் போகுது. அந்த சிகப்புக்கு காரணம் அது அந்த ஆத்ம சூரியனுடைய பிரதிபலிப்பு. அந்த சூரியன் இல்லாததுனால அங்கே சிகப்பு வண்ணம் இல்லாமல் போகுது. அந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் அந்த சிகப்பு வண்ணம் அங்கே அமிர்தமாக அந்த ரத்தத்தை போசிக்கிற வேலையை செய்யுது, பாதுகாக்கிற வேலையை செய்யுது. அப்போது அந்த சூரியன் போனதுக்கப்புறம் அந்த சிகப்பு நிறம் இல்லாமல் போகிறதுனால அங்கே அமிர்தங்கிற ஒரு தன்மை அங்கே இல்லாமல் போகும்போது அந்த ரத்தம் விஷமாக மாறுது. அந்த விஷத்திலிருந்து தான் புழுக்கள் உற்பத்தி ஆகிறது, அதுலேருந்து தான் துர்நாற்றம் உண்டாகிறது, அதில் தான் வீங்கி தடித்து அந்த உடல் கெட்டு புழுத்து போய் அதில் புழுக்கள் உற்பத்தி ஆகி அந்த புழுக்களே அந்த உடம்பை வந்து சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். ஏதோ ஒரு பைபாஸில் வந்து ஏதோ ஒரு நாய் அடிபட்டு ஒரு ஓரமாக கிடக்கும். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி, இல்லை மறுநாளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே புழுக்கள் உற்பத்தியாகி திங்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த புழு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கிருந்து வந்திருக்காது, அதனுடைய விஷத்தன்மையிலிருந்தே தான் வந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மையுள்ள ஒரு பொருளை தான் நம்ம வந்து அதை சாப்பிட்ருக்குறோம். இந்த உலகத்தில் எந்தெந்த வியாதிகள் இருக்கோ அத்தனை வியாதிகளும் விஷத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறார். அப்போது இப்படி விஷமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சாப்பிடும்போது அது பலவித நோய்களுக்கு வந்து நமக்கு அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறார். அதனால் நோய்களை உண்டாக்கக்கூடிய இந்த பிணங்களை, அந்த விஷமாக இருக்கக்கூடிய பிணங்களை நம்ம சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் புத்திக்கு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தமோ குணம்னு சொல்கிறார். அதை சாப்பிட்டிங்கன்னா தமோ குணம் தான் இருக்கும். தமோ குணம்னா என்ன? அகங்காரம். அது சத்வகுணம் அப்படிங்கிறது ஜீவன், ரஜோகுணம்ங்கிறது மனசு, தமோ குணம்ங்கிறது அகங்காரம். அப்போ அகங்காரத்தினுடைய வீரியம் அதிகமாகும். நம்ம இங்கே அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டுருக்குறோம். அகங்காரத்தினுடைய அளவை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அகங்காரம் ஓங்குமே தவிர அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போது நமக்கு புத்தி வேலை செய்யாது, புத்திக்கு மந்தமாயிரும், எதுன்னு யோசிக்க முடியாது. அந்த புத்தி வந்து ஸ்திரமாக இருக்காது. அவங்க சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள வந்து அந்த யோசிக்காமல் செய்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த நிதானம் இருக்காது. அது இந்த விஷயங்கள் எல்லாமே சத்வகுணத்தை சார்ந்தது. விவேகமாக இருக்கிறது, நிதானமாக யோசிக்கிறது, அப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து சத்வகுணத்தை சார்ந்தது. அவசரப்படுறது, யோசிக்காமல் வேலை செய்கிறது, கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, பயப்படுறது, இதெல்லாமே வந்து தமோ குணத்துக்கான ஒரு குணாதிசயங்கள். இந்த தமோ குணம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம அந்த ஆன்மீகத்துக்கான தகுதி இழக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லைங்களா, அந்த புலால் உண்ணாமையை பற்றி அவர் ஒரு 10 குறள் எழுதியிருப்பார். புலாலாக மறுத்த அப்படின்னா எல்லா உயிர்களும் உன்னை கைகூப்பி தொழும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கு தயாரான நிலைமைங்கிறது அதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது இந்த தமோ குணத்தை உண்டு பண்ணக்கூடிய, நமக்கு வந்து நோய்களை உண்டு பண்ணக்கூடிய, நமக்கு விஷமாக ஏற்கனவே நம்ம உடம்புல விஷம் இருக்குது, அமிர்தமும் இருக்குது, இதில் எக்ஸ்ட்ரா விஷத்தை வேறு சேர்த்துக்கிட்டு
அந்த அமிர்தம் இல்லாமல் பண்ணுறதுக்கு, அந்த அமிர்தத்தை நோய்வாய்ப்படுத்தி அதை வெளியில் இன்னும் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் உண்டாயிரும். அதனால் நமக்கு இந்த நான்வெஜ்ஜுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறவே தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் இதில் சொல்கிறார். இதுதான் 3வது சட்டமாக அவர் எழுதினது.